ராமானுஜபதச்சாயா கோவிந்தாஹ்வானபாயினி ததாயத்தஸ்வரூபாசா ஜியான் மத் விஸ்ரமஸ்தலி. சுவாமி எம்பாருடைய 1000வது திருநட்சத்திரம், 1000வது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு எம்பார் அருளிச் செய்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் தொடர்பான சில வார்த்தைகளை அனுபவிப்போம். அதிலும் குறிப்பாக 6வது வார்த்தை தொடங்கி 10ஆம் வார்த்தை வரை பட்டருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை எம்பார் எவ்வாறு அனுகிரகித்தார் என்பதை அனுபவிப்போம். இந்த 5 வார்த்தைகளில் சுவாமி எம்பார் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை பகவத் விஷயத்திலேயும் பாகவத விஷயத்திலேயும் ஆச்சாரிய விஷயத்திலுமாக அனுகிரகிக்கிறார். அதில் முதலில் 6ஆம் வார்த்தை அனுகூல சங்கல்பனாய் இருக்கை என்று அமைந்திருக்கிறது. இதில் அனுகூல சங்கல்பனாய் இருக்கை என்பது வரை எம்பாருடைய வார்த்தையாகவும், அதற்கு பிறகு அதாவது என்று தொடங்கி வருகின்ற அடுத்த பகுதிகள் எல்லாம் பின்பழகராம் பெருமாழியர் காட்டுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுகூல சங்கல்பனாய் இருக்கை, இந்த ஆனுகூல்ய சங்கல்பம்னு அனுகூல சங்கல்பம்ன்றது சரணாகதனுக்கு பிரபன்னனுக்கு ஒரு முக்கியமான லட்சணமாக கூறப்படுகிறது. அது என்ன? அனுகூல சங்கல்பனாய் இருக்கை ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம்னா அனுகூல சங்கல்பனாய் இருக்கை என்றால் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. அதாவது தெருடியா அகில் நெஞ்சு வடங்கு திண்ணமரியேன்னு முதலில் திருவாய்மொழியிலிருந்து எடுத்து காட்டுறார். அதாவது தெளிவுற்று திண்ணமாக உறுதியாக பகவானையே நாம் பற்ற வேண்டும் என்று தன் நெஞ்சுக்கு ஆழ்வார் உபதேசிக்கும்படியாக இருக்கின்ற அந்த பாசுரத்தை விடத்தில் எடுத்து காட்டுகிறார். அப்போ பகவானே நம்மை ரட்சிப்பான் என்கிற உறுதியே அனுகூல சங்கல்பன் என்பதற்கு பொருளாக இவ்விடத்திலே காட்டப்படுகிறது. அவ்வாறு பகவானையே அவனே உறுதியான ரட்சகன் என்று, அவனே நமக்கு ரட்சகன் என்று உறுதி கொள்வதற்கு என்ன வழி, என்ன ஹேத்து, எந்த காரணத்தினாலே நாம் அவ்வாறு கொள்கிறோம் என்று கேள்வி கேட்டால் அதற்கு சக்ருதேவ பிரபன்னாய என்று ஸ்ரீ ராமச்சரம ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். பகவான் ததாம் ஏதத் விரதம் மமா என்று ரட்சித்தே தீருவேன் என்று ரக்ஷண தீட்சிதனாக ஒருமுறை தன்னை பத்தினவர்களை ரட்சித்தே தீருவேன் என்று அருளி செய்திருக்கிறபடியினாலே அது தகும் என்று காட்டுகிறார். அப்போ இந்த பிரபன்னன் செய்ய வேண்டுவது என்ன என்று கேட்டால், ஒரு முறை அவனை பற்ற வேண்டும் அப்படின்னா அது எப்படி பற்றணும் அப்படின்னு கேட்டால், அதற்கு ஸ்தோத்திரத்திலிருந்து ஆளவந்தார் அருளி செய்த சக்ருத் கிருத்தோஞ்சலி என்ன, ஒரு முறை அஞ்சலி செய்தாலே அது மிகையாம் என்னும்படியாக இச்சா மாத்திரமே அமையும் என்கை என்று அந்த இச்சையே அமையும். பகவான் நம்மை அவசியம் ரட்சிப்பான் என்கிற உறுதியான நம்பிக்கையே போதுமானது. அதுதான் அனுகூல சங்கல்பனாய் இருக்கை என்று முதல் 6வது வார்த்தை அமைந்திருக்கிறது. 7வது வார்த்தை பிராதிகூல்யத்தை வருந்தியும் கைவிடுகை என்று அமைந்திருக்கிறது. பிரதிகூலம் என்றால் தீமை. இந்த இடத்துல பிழை என்கிற பொருளிலே வந்திருக்கிறது. ஏன்னா பிழைகளை செய்வதால் நமக்கு தீமை ஏற்படுகிறபடினாலே அந்த பிழைகளையே விடத்திலே பிராதிகூல்யமாக எடுத்து காட்டியிருக்கிறார். எப்படிப்பட்ட பிழை? அதாவது என்று சொல்லி பகவதபச்சார, பாகவதாபச்சார, அசஹ்யாபச்சார ரூப நானாவிதானந்தாபச்சாரத்துக்கும் அடியாக தியாஜ்யமான அர்த்தகாமங்கள் நிமித்தமாக பாகவத விஷயங்களிலே சிவக்கின் இருக்குமாகில் அத்தை வருந்தியும் கைவிடுவான். இது 7ஆம் லட்சணம். 7வது லட்சணம் காட்டப்படுகிறது. அதாவது இந்த பிராதிகூல்யத்தை வருந்தியும் கைவிடுகை என்று சொல்லியிருக்கிறபடினால முதல்ல பிராதிகூல்யம் என்னால் என்ன என்று சொல்ல வேண்டும். அதுதான் பிழைகள். எம்பெருமாந்திரத்திலே செய்கின்ற பிழைகள், அவன் அடியாரதிரத்திலே செய்கின்ற பிழைகள் என்று. அதுபோலவே அசஹ்யாபச்சாரம் என்று இந்த இடத்துல அகங்காரம் முதலானவற்றாலே செய்கின்ற பொறாமை, அசூயா இதனாலே செய்கின்ற மற்ற அபச்சாரங்கள் என்ன, இப்படிப்பட்ட பலவிதமான அபச்சாரங்களுக்கு அடியாக எது இருக்கிறது அப்படின்னு சொன்ன தியாஜ்யமான விடத்தக்கதாக, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு விடத்தக்கதாக இருக்கின்ற
அர்த்தகாமங்களிலே இருக்கின்ற நாட்டம். அதனாலேதான் அந்த அர்த்தகாமங்களாலே தூண்டப்பட்டவனாக அவன் இருந்து கொண்டுதான் எம்பெருமான் தரத்திலும் அடியார்கள் தரத்திலேயும் இவன் கோபம் கொள்ளுதல், பொறாமை கொள்ளல் முதலானவற்றை, அவர்களுக்கு ஏதாவது கேடினை விளைவிக்க முயலுதல் என்று இவ்வாறு தவறுகளை செய்வதற்கு, பிழைகளை செய்வதற்கு அதுவே அடியாக இருக்கிறது. அதனால் இந்த தியாஜ்யமாக பிரதிகூலமாக இருக்கின்ற இந்த நாட்டங்களை மிகவும் வருந்தியும் கைவிடுகை என்று சொன்னபடியினாலே இதை மிகவும் வருந்தியாகிலும் மிகவும் முயன்றாகிலும் இதை விளக்க வேண்டும் என்று 7வது வார்த்தை அருளுகிறார். இவ்வாறு செய்ய வேண்டுவது என்னது? உபாய விஷயத்திலே அவனையே உபாயமாகப் பற்றி அதில் உறுதி கொண்டு இருக்க வேண்டும் என்றும், 7ஆம் வார்த்தையாக இந்த பிழைகளுக்கு அடியாக இருக்கின்ற இந்த அர்த்தகாம நாட்டங்கள் அதையெல்லாம் வருந்தியாகிலும் விட வேண்டும் என்றார். சரி, அதற்கு மேல் செய்ய வேண்டுவது என்னான்னு சொன்னார். 8ஆம் வார்த்தை, ஆழ்வார்கள் ஈரச் சொல்லாலே நெஞ்சை நெகிழ்க்கை என்றார். அதாவது மெண்டற்பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கிடுமி நீரே என்று முதலாக பொழுதுபோக்கை காலக்ஷேபமாக பொழுதுபோக்குவது. எதை கொண்டு பொழுதுபோக்குவது? ஒரு பிரபன்னன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எதை கொண்டு பொழுதுபோக்குவதுன்னு கேட்டார். அதற்கு பல பாசுரங்களை எடுத்துச் சொல்லி எப்படி இருக்கக்கூடாது என்றும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகவும் அமைந்திருக்கின்ற பாசுரங்களை எடுத்து காட்டுறார். மெண்டற்பாய்ந்து உண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கிடுமி நீரே, திருமாலையிலே தொன்றபடி ஆழ்வாரும், பூமி பாரங்கள் உண்ணும் சோற்றினை வாங்கி புள்ளை திரும்பினேன்னு பெரியாழ்வார். அதேபோல் உண்மையிலே, அதாவது புபுக்ஷுவாக போஜனப்பிரியனாக இல்லாமல் ஒரு சம்சாரியாக இருந்து கொண்டு, இந்த இடத்துல போஜனம்னு சொன்னது விஷயாந்தரங்கள் அத்தனைக்கும் உபலட்சணமாக கொண்டு விஷயாந்தரங்களிலே மண்டி இருக்காமல், உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை ஓவாதே நமோ நாராயணா என்று எண்ணானாலும் இருக்கெதிர் சாமவேத நாள்மலர் கொண்டு உனது பாதம் நன்னானால் அவை தத்துருமாகில் அன்றெனக்கவை பட்டினி நாளேன்னு பெரியாழ்வார் தெரிவித்தபடி பகவானை ஏத்தாததனால்தான் பட்டினி நாளே ஒழிய போஜனம் கிடைக்காத நாள் பட்டினி நாள் இல்லை என்று ஆழ்வார் தெரிவித்தபடி, அதாவது விஷயாந்தரங்களை புஜிப்பது அதிலே நாட்டம் கொண்டவனாக இல்லாமல் எம்பெருமானை நினைப்பதும் அவனை ஏற்றுவதுமே பொழுதுபோக்காக கொண்டிருக்க வேண்டும். தெருத்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்றும், அதுபோலவே மறைப்பயந்த பண்பன் பெயரணிய புந்தியால் சிந்தியாது ஓதி உருவெண்ணும் அந்தியாலாம் பயனங்கன் என்று கூறுகின்றபடி, இந்த ஆழ்வார் பாசுரங்களிலே நமக்கு எதற்காக நாட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பகவானுடைய திருநாமங்களை சொல்லி பகவானுடைய குணங்களை சொல்லி அதிலே ஈடுபட்டு அவனுக்கு தொண்டு செய்து அதன் மூலமாகவே காலட்சேபமாக அதையே நாம் காலட்சேபமாக கொண்டிருக்க வேண்டும் என்று ஆழ்வார்கள் காட்டி கொடுத்த வழியை நாம் உணர வேண்டும். அதனாலே ஆழ்வாருடைய ஈரச் சொல்லாலே நெஞ்சை நெகிழ்க்கை என்றார். அதனால் ஆழ்வார் ஈரச் சொல்லை சொல்வதனாலேயே அவனை ஏற்றி, அதை சொல்வதனாலேயே அவனுடைய குணானுபவங்களை நாம் பெற முடியும். அது மட்டுமின்றி அவர்களுடைய உபதேசத்தாலே திருந்தி நாம் அதிலே ஈடுபட்டு இருக்கிற நிலையை பெற வேண்டும் என்று 8வது லட்சணத்தை காட்டுகிறார். 9ஆம் வார்த்தையாக ஆழ்வார்கள் ஈழச் சொல்லாலே நெஞ்சை நெகிழ்க்கும் சத்துக்களோட சகவாசம் பண்ணுவான் என்ன அடியாரோடு சேர்ந்திருத்தலை இவ்விடத்திலே காட்டுகிறார். அவ்வாறு ஆழ்வார்கள் உடைய ஈரச்சொல்லிலே மிகவும் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு நமக்கு அவசியம், ஸ்ரீவைஷ்ணவனுக்கு அவசியம் என்று அவருடைய சகவாசம் பண்ணுவான் என்று அந்த அடியார்களோடு கூடியிருத்தலை காட்டுகிறார். இதற்கு பல பிரமாணங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலிருந்தே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேர் தொண்டீர் எல்லீரும் வாரீர் என்று மங்களாசாசனத்துக்கு பெரியாழ்வார் அடியார்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு செல்வது, அதுபோலவே பகவானை அனுபவிக்க எல்லாரும் போந்தாரோ என்று ஆண்டாள் கேட்பது,
இதுபோல் பல பாசுரங்கள் இவ்விடத்திலே காட்டி நடுமார்க்கடிமையில் அவன் அடியார் நனிமாக்களவு இன்பமே நாளும் வாய்க்க நங்கட்கே என்று ஆழ்வார் கூறுவது. இனி இவ்வாறு பல பாசுரங்களை இவ்விடத்தில் எடுத்து காட்டி வேறாக ஏத்தியிருப்பாரை வெல்லுமே மற்றவரை சார்த்தியிருப்பார் தவம் என்ன அடியார் குழாங்களை உடன் கூடுவது எண்ணுகளோ என்ன ஆழ்வார்கள் எவ்வாறு அடியார்களே பகவத் குணானுபவத்திற்கும் அந்த பகவத் கைங்கரியத்திற்கும் மங்களாசாசனத்திற்கும் அதுபோலவே அவர்களையே தங்களுக்கு மிகுந்த பேராக மிகுந்த பயனாக அவர்கள் கருதி பேசின பாசுரங்களையெல்லாம் இவ்விடத்தில் அந்தமில் வேறென்பத்து அடியோரோடு இருந்தமை என்றெல்லாம் பேசின பாசுரங்களையெல்லாம் இவ்விடத்தில் எடுத்து காட்டி பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரிகிறேனே என்ன இங்கேயும் பிரிகிறேன் பரமபதத்திலும் பிரிகிறேன் என்ன உபாய திசையிலேயும் உபேய திசையிலேயும் பிரிகிறேன் என்றெல்லாம் ஆழ்வாருடைய பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் இவ்விடத்தில் எடுத்து காட்டி ஆகையால் ஆழ்வார்கள் எவ்வாறு அடியார்களுடைய சகவாசத்தை விரும்பினார்கள், உபாய காலத்திலேயும் சரி உபேயத்திலேயும் சரி அவர்களை எவ்வாறு அவர்கள் பற்றினார்கள் என்பதையெல்லாம் காட்டுகிறார். இவ்விடத்தில் எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்குமாக ஒரு சம்பாதம். அதில் எம்பெருமான் ஆழ்வீர் உமக்கு இவர்களோட்டை சம்பந்தம் ஒரு அளவின்றியிலே இருந்தது என்ன, அதாவது ஆழ்வாரிடத்துல பகவான் கேட்கிறான். இந்த அடியார்கள் விஷயத்திலே தேவர்களுக்கு அளவற்ற இந்த பிரீத்தி இருக்கிறது, அளவற்ற இந்த தொடர்பு இருக்கிறது. அதற்கு என்னை கேட்க அதற்கு ஆழ்வார் என் செய்வேன் உபாயத்திற்கு முற்பாடராகையாலும் என்று உபாயத்துக்கு முற்பாடர்னு சொன்னார். இவர்கள் உபாய திசையிலே இவர்களே புருஷகார புத்தர்களாகவும் நமக்கு எல்லா நன்மைகளையும் பகவான் அருளுகிறான், உபாயமாக அருளுகிறான். அந்த உறுதிப்பாடே இவர்களோடு ஏற்படுகின்ற அந்த தொடர்பினாலே நமக்கு பிறக்கிறது. அதுபோலவே இவர்களுடைய புருஷகாரத்தாலே பகவானும் நம்மை ஏற்கிறான் என்று உபாயத்துக்கு முற்பாடராகையாலும் உபேயத்துக்கு எல்லை நிலவாகையாலும் அதற்கு பிறகு இப்போ சொன்னாரே ஆழ்வாருடைய ஈரச்சொல்களில் நெஞ்சை நெகிழ்க்கைன்னு 8வது சொன்னாரே, அது நெஞ்சை நெகிழ்க்கைக்கு நமக்கு உசாத் துணை தேவைப்படுகிறது. அதுவே ஒரு உபேயமாக ஒரு பேராக கொண்டால் அதற்கு துணையாக இவர்கள் இருக்கிறார்கள் என்றும், அதுபோல் பரமபதத்திலேயும் திருநாட்டிலேயும் அந்தமில் வேறு என்பத்து அடியோரோடு இருந்தமை என்கிற பாசுரங்களின்படியே அவர்களே அங்கேயும் நமக்கு எல்லையில்லமாக இருக்கிறார்கள். அந்த பேட்டிலேயும் அவர்கள் எல்லையில்லமாக உபயத்துக்கு எல்லையில்லமாக ஆகையாலும் இறந்த நாளைக்கு உசாத்துணை ஆகையாலும் என்று அது இடைப்பட்ட காலத்தில் உபாயத்துக்கும் உபயத்துக்கும் முன்பு சொன்னது போலவே அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த காலக்ஷேபத்திற்கு பகவத் காலக்ஷேபத்திற்கு இவர்கள் உசாத் துணையாக பகவத் அனுபவத்திற்கு துணையாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று 9ஆம் வார்த்தை காட்டுகிறது. 10ஆம் வார்த்தையில் ஆச்சாரியன் விஷயமாக அருளுகிறார். அதாவது ஆச்சாரியன் விஷயத்தில் எப்படி சொல்றாருன்னா, ஆச்சாரியன் திருத்தில் செய்த அடிமையை மறந்து செய்யப்பெறாத அடிமைக்கு இழவப்பாடனாய் இருப்பான் என்கிறார். அதாவது ஆச்சாரியன் திருத்தில் செய்த அடிமை என்பது தான் செய்த விஷயங்களிலே இவன் பெரிதாக கொள்ளாமல் ஒன்றுமே செய்யலை அப்படின்ற எண்ணத்தை கொண்டவனாய் மறந்துன்னே சொல்லியிருக்கார். ஒன்றும் பண்ணவே இல்லை, ஆச்சாரிய கைங்கரியமே பண்ணலேன்னு என்கிற எண்ணத்தை உடையவனாக இருந்து கொண்டு செய்யப்பெறாத அடிமைக்கு இழவுபாடனாக இருப்பான். செய்யாத அடிமைகளை மட்டுமே நினைத்து ஐயோ அதை செய்ய பெற்றுள்ளோமே என்று அதையும் செய்ய பாரித்து கொண்டு அந்த இழவுபாடனாக அதை இழந்தோமே என்று எண்ணி மேலும் கைங்கரியங்களை செய்பவனாக இருக்க வேணும். அதற்கு விளக்கம் சொல்றார். அதாவது ஆச்சாரியன் திருவுள்ளத்தை பின் சென்ற அனந்தாழ்வானைப் போலவும் எம்பாரைப் போலவும் ஆச்சாரியன் அநாதரம் அனர்த்தகரம் என்று தன்னை தாழவிட்டு அடிமை செய்த எச்சானை போலவும் இருக்கை என்ன இடத்துல பெண்பழைய பெருமாள்ஜியர் அருளுகிறார். அதாவது எம்பாரியே இடத்துல இந்த வார்த்தையை அருடைய எம்பாரியே இந்த இடத்துல உதாரணமாக கொடுத்துருக்கார். அதாவது ஆச்சாரியன் திருவுள்ளத்தை பின் சென்ற அனந்தாழ்வானை போலே என்ன ஆச்சாரியனான எம்பெருமானாரோட நிச்சயமான சம்பந்தத்தை பெற்று அவருடைய அனுகிரகத்தை பெற்று அவருடைய காலக்ஷேப கோஷ்டியிலே அன்வயிக்கின்ற பெரும் பேற்றினை பெற்றிருந்தவரான அனந்தாழ்வான் காடும் மேடுமாக இருக்கின்ற குளிரருவி வேங்கடம்
என்று திருவேங்கடத்துக்கு சென்று அங்கே நந்தவனம் அமைக்க வேணும் என்ன எம்பெருமானார் திருவுள்ளம் பற்றினபடியினாலே ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்தை அறிந்து ஆச்சாரிய நியமனத்தாலே ஆச்சாரியனுடைய திருவுள்ளம் உகக்கும்படியாக திருவேங்கடமுடையானுக்கு புஷ்பகைங்கரியத்தை செய்தருளினார். ஆச்சாரியனை பிரிந்து சென்று எங்கேயோ காடும் வேடுமாக இருந்த திருவேங்கடத்துக்கு சென்று அங்கு அவர் அதையெல்லாம் செய்தருளினார். அப்போ இவ்வளவு கிரமத்தை கொண்டு ஆச்சாரனையே விட்டு பிரிந்து இவ்வாறு கைங்கரியம் செய்தார். எதற்காக செய்தார்னா ஆச்சாரிய கைங்கரியம், அது ஆச்சாரியன்ட்ட நியமனம் என்று அதை ஏற்றுக்கொண்டு அந்த அளவிற்கும் சென்று அவர் தொண்டுகளை புரிந்தார் என்று அவரை நடத்த முதன்மையான எடுத்துக்காட்டாக இடத்துல காட்டுகிறார். அடுத்தது எம்பாரை போலே, எம்பாரை ஆச்சாரியரான பெரிய திருமணை நம்பி திருத்தி பணிகொண்டு அவருக்கே எம்பார் கைங்கரியம் செய்தவராக இருக்கிற காலத்திலே பெரிய திருமணை நம்பி இவரை உடையவருக்கு உதகபூர்வமாக தானம் பண்ணி கொடுத்துட்டார். அப்படி கொடுக்கச்சே அதற்கு பிறகு ஆச்சாரியன் தன்னை இவ்வாறு தானமாக விற்கவும் வல்லவராக தானமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவ்வளவு பரதந்திரராக இருந்து கொண்டு அவரிட்ட வழக்காகவே எம்பெருமானாரான உடையவரையாக கொண்டு அதற்கு மேல் எம்பார் வர்த்தித்தார் என்பதனாலே அவரையும் இவ்விடத்திலே ஒரு திருஷ்டாந்தமாக எம்பாரையே இவ்விடத்திலே காட்டுகிறார். அடுத்ததாக எச்சான்னு தெரிவிக்கிறார். எச்சான் என்பவர் எம்பெருமானாருடைய நியமனத்தாலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருவடிகளிலே ஆசிரித்தவர். அவர் தம்முடைய ஊரிலே வாழ்ந்திருந்த பருத்தி கொள்ளியம்மாள் என்கிற ஒரு ஏழை ஸ்ரீ வைஷ்ணவரை ஆதரித்து நடந்து கொள்ளவில்லை. அதனால் அவருடைய ஊருக்கு எம்பெருமானார் எழுந்தருளிய பொழுது அவர் எச்சானை உதாசீரித்து சென்று விட்டார். அதனாலே ஆச்சாரியனுடைய அநாதரம் அனர்த்தகரம், அது தமக்கு நாசத்தை விளைவிக்கும் என்று உணர்ந்து அம்மாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் தம்மை தாழவிட்டு அடிமை செய்து உயர்ந்தவர் எச்சான். அதனால் ஆச்சாரியன் ஆதரித்த கைங்கரியத்தை செய்வது அவருடைய அநாதரவு ஏற்படும் பொழுது அது எப்பாடுபட்டாவது அதை நிவர்த்தி செய்வது என்று, அதுபோலவே ஆச்சாரியனுக்கு அத்தியந்த பரதந்திரராக இருந்து கொண்டு உடையவருக்கு எவ்வாறு தானம் செய்தது போல அவ்வாறு ஆச்சாரியருக்கு அத்தியந்த பரதந்திரராக இருந்து கொண்டு அவரே எல்லாமாக கொண்டு வாழ்வது என்று ஆச்சாரிய கைங்கரியத்திலே இவ்வாறு மிகுந்த ஈடுபாடு உடையவனாக ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்க வேணும் என்று இந்த 10வது வார்த்தையை நமக்கு காட்டுகிறது. இவ்வாறு எம்பெருமானே நம்மை ரட்சிப்பார் என்று உறுதி கொண்டிருக்கை எம்பெருமான் திறத்திலேயும் அடியார்கள் திறத்திலேயும் பிழைகளை செய்யாமல் இருக்கை அதற்கு காரணமானவற்றை வருந்தியாகிலும் விடுகை ஆழ்வார்களுடைய ஈரச்சொற்களிலே நெஞ்சை நெகிழ்க்கை அவ்வாறு நெகிழ்க்கும் சத்துக்களான மற்ற திருமால் அடியார்களோடு சகவாசத்தை பெற்றிருக்கை அதுபோலவே ஆச்சாரிய கைங்கரியத்தில் நிறைவு பெறாமல் எப்பொழுதும் ஆச்சாரிய கைங்கரியத்தை செய்வதிலேயே ஊக்கமுடையவனாயிருக்கை என்று இந்த 6 முதல் 10 வார்த்தைகளை நாம் அனுபவித்தோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.